ஹாய் வணக்கம். இது உங்கள் ஆர்ஜே ராம் பேசிக்கொண்டிருப்பது யூடியூப் எஃப்எம் 15.5. எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நான் ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஸோ நம்ம லைஃப்பை பற்றி சும்மா உட்காந்து ஃபேனை பார்த்துட்டு யோசிக்கும் போது சில விஷயம் தோணும்ல, அப்போ தோணுன விஷயம் தான் இது. நெவர் சாக்ரிஃபைஸ் 3 things இன் யோர் லைஃப். இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் உங்கள் லைஃப்பில் சாக்ரிஃபைஸே பண்ணிடாதீங்க. இது என்னடா நீ சாக்ரிஃபைஸே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பில்டப்லாம் கொடுக்குற அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நிஜமாக தான் சொல்கிறேன். த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் யுவர் ஃபேமிலி. நான் ஏன் உங்கள் ஃபேமிலியை வந்து சாக்ரிஃபைஸ் எந்த விஷயத்துக்குமே பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன்னா, இப்போ ஒரு பொண்ணே வந்துட்டாங்க உங்கள் லைஃப்பில் அப்படிங்கிறப்போ நம்ம ஈஸியாக நம்ம ஃபேமிலியை தூக்கி போட்டுருவோம் இல்லையா? இல்லை நமக்கு வந்து நம்ம ஃபேமிலியில் யாரும் ஒருத்தர் பிடிக்கலனாலும் டோட்டலாக ஃபேமிலியை அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆர் கேர்ள் ஃப்ரெண்ட் அந்த மாதிரி போயிடுவோம். இப்போது நம்மளை சுற்றி எந்த ஒரு சரௌண்டிங்கில் மற்ற பீப்புள் யாராக இருந்தாலும் உங்கள் கூட ரொம்ப நாள் வரப்போகிறது கிடையாது. ஸோ அதை ரியலைஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் ஆகட்டும், கண்டிப்பாக ஒரு பிரேக்கப்னு ஒன்று இருக்க போகுது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஸ்கூலோட முடிஞ்சிடும், காலேஜோட முடிஞ்சிடும். ஒரு கட்டத்தில் 25 வயசு வரைக்குமே நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறவங்க கொஞ்ச நாளைக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிட்டு அவனோட வேலையை பார்க்க போயிடுவான். எதாக இருந்தாலும் கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும். உங்கள் ஃபேமிலியுமே அப்படி தான் நீங்கள் சொல்லலாம். ஆனால் கடைசி காலம் வரைக்குமே உங்களுக்குன்னு ஒன்று நடக்கும் போது கண்டிப்பாக அவங்க தான் உங்கள் கூட வரணும். ஸோ அவங்கக்கிட்ட லவ் அண்ட் கேர் அஃபெக்ஷன் எது ரொம்ப நீங்கள் கொடுக்கலனாலும் பேசிக்காக கொடுக்க வேண்டியதை கொடுங்க. இல்லை அவங்க கொடுக்குறாங்கன்னா அதை வேணான்னு சொல்லிக்காம வாங்கிக்கோங்க. ஸோ உங்களோட ஃபேமிலி உங்களுக்கு ரொம்ப ரொம்பவே முக்கியம், அவங்களுக்கு நீங்கள் முக்கியம். ஸோ எந்த இடத்துலையுமே இப்போது பர்சன்ஸ்க்காகன்னு இல்லை, நீங்கள் ஒரு கெரியருக்காகவோ எஜுகேஷன் ஆகட்டும் எதுக்காகவுமே உங்கள் ஃபேமிலியை நெவர் சாக்ரிஃபைஸ். ஸோ அந்த விஷயத்த ரொம்ப ரொம்ப மைண்டில் ஏற்றிக்கோங்க. ஒரு 3 விஷயம் தான். ஸோ அந்த விஷயத்தை நீங்கள் இழக்காமல் இருந்தீங்கனாலே உங்கள் லைஃப் சூப்பராக இருக்கும். ஸோ ஃபேமிலியை பார்த்துட்டோம். 2வது யோர் ஹாப்பினஸ். ப்ரோ என்ன ப்ரோ சொல்கிறேன், ஃபேமிலியும் இழக்காதுங்கிற, இப்போ மற்ற எல்லாத்தையும் எப்படி ப்ரோ நான் இது பண்ணுறது, அவங்களே கட்டுப்படுத்துவாங்களே அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் உங்கள் ஃபேமிலியை வந்து சாக்ரிஃபைஸாக நான் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேனே தவிர கன்வின்ஸ் பண்ணலாமே. இப்போ நீங்கள் உங்களுக்கு தேவையான விஷயத்த நீங்கள் நல்ல ஒரு இடத்துல இருந்துட்டு சொல்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க கன்வின்ஸ் ஆக தானே போகிறாங்க. உங்களோட ஹாப்பினஸை ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுத்தும் உங்கள் ஃபேமிலியும் அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு அந்த வேலையை தொடங்க வச்சாங்க அப்படின்னா அதோட பெரிய ஹாப்பினஸ் என்ன இருக்கும்? புரியுதா உங்களுக்கு? நீங்கள் ஒரு விஷயம் பண்ணணும், எனக்கு அது ஹாப்பினஸாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்கிற விஷயம் எல்லாம் எனக்கு புரியுது. ஆனால் இதுவே நீங்கள் தப்புன்னு தெரிஞ்சும் சில விஷயம் இருக்குல்ல, சரக்கு அடிக்கிறது, தம் அடிக்கிறது, இது எல்லாமே தப்புன்னு நமக்குமே தெரியும். ஆனாலும் இது ஹாப்பினஸ் தருது அப்படின்னு நீங்கள் போய் விழுந்தீங்கன்னா கண்டிப்பாக எந்த ஃபேமிலியும் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. நீங்கள் அதுவே ஒரு நான் வந்து நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கேன், எனக்கு வந்து இந்த பொண்ணு பிடிச்சிருக்கு, நான் இது வந்து அடுத்து இந்த பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா யாராக இருந்தாலும் நீ பண்ணு சாமி அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர நீங்கள் பண்ணாதீங்க அப்படின்னு யாரும் சொல்ல போகிறது கிடையாது. உங்களுக்கான ஒரு இடத்துல நீங்கள் இருக்கீங்க, உங்களுக்கே தெரியணும் நான் வந்து இந்த பொசிஷனில் இருக்கேன், எனக்கு இது ஹாப்பினஸ், கண்டிப்பாக நான் இது பண்ணால் மற்றவங்க கூட இருக்கிறவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா யுவர் ஹாப்பினஸ் இன்ட்டு 2 ஆக போகுது. ஸோ அதை விட்டுட்டு நீங்கள் மற்ற எல்லா தப்புமே பண்ணிவிட்டு நான் வந்து எனக்கு தேவையான ஹாப்பினஸ் இவ்வளோ தான், எனக்கு வந்து இன்றைக்கி இந்த வேலை செஞ்சால் போதும், எதுவுமே ஃபியூச்சரிஸ்டிக்காக கோல்ஸ் வந்து எதுவுமே இல்லாமல் எனக்கு வந்து இன்றைக்கி சாப்பிட்டா போதும் தூங்கினா போதும் அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஹாப்பினஸ் கம்மி தான் ஆகுமே தவிர ஒரு கட்டத்தில் போர் அடிச்சு உங்கள் லைஃபே உங்களுக்கு போர் அடிச்சிடும், உங்களுக்கே போர் அடிக்கும். ஸோ அதெல்லாம் விட்டுட்டு உங்கள் ஹாப்பினஸ்க்கு ப்ரியாரிட்டிஸ் கொடுங்க. ஸோ இந்த இடத்துல தான் நோ சொல்லி பழகுங்க. ஏன்னா சில இடத்துலலாம் நோ சொல்லாமல் இருக்கிறதே உங்களோட ஹாப்பினஸ் கட் ஆகும். உங்களுக்கு வேலை இருக்கலாம், உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் பர்சன்ஸ்கிட்ட பேசணுன்னு இருக்கலாம், பட் ஆனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு நிறைய விஷயத்த நீங்கள் வந்து கட் ஆஃப் பண்ணியிருப்பீங்க. அதெல்லாம் ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களோட ஹாப்பினஸை வந்து நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ண அப்போ தான் நீங்கள் வாழவே ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஸோ உங்களுக்கு வந்து ஹாப்பினஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். கூட இருக்கிறவங்களை சந்தோஷமாக நீங்கள் பார்த்துக்கணும், அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்கள் ஃபேமிலி ஆகட்டும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் ஆகட்டும், இல்லை உங்கள் சரௌண்டிங்கில் இருக்கிற பீப்புள்ஸே ஆகட்டுமே கைண்டாக நடந்துக்கோங்க. அவங்களுக்கான சந்தோஷத்தை நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு யூனிவர்ஸ் வந்து கண்டிப்பாக ரிட்டன் பேக் கொடுத்தே ஆகும். ஸோ உங்களோட ஹாப்பினஸ் தான் ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி. அண்ட் தி 3rd பாயிண்ட் யுவர் செல்ஃப் ரெஸ்பெக்ட். யுவர் செல்ஃப் ரெஸ்பெக்ட் எப்போவுமே லைஃப்பில் அதை மட்டும் சாக்ரிஃபைஸே பண்ணிடுங்க. இங்கே யாருக்காகட்டும், நீங்கள் வந்து உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டே ஆகட்டும் பேசலை அப்படின்னா ஓகே, 1 or 2 டைம்ஸ் நீங்கள் வந்து கேட்குறது வந்து அது வந்து செல்ஃப் ரெஸ்பெக்டை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுறதெல்லாம் இருக்காது. ஒரு கட்டத்தில் இறங்கி போகிறது சில ரிலேஷன்ஷிப்க்கு நல்லது தான். ஆனால் நீங்கள் அதையுமே தாண்டி ரொம்ப இன்டீப்பாக நீங்கள் போகும்போது அது வந்து இட் வில் பி சாக்ரிஃபைஸ். இல்லை வந்து உங்களுக்கு ஒரு கட்டம் ஒரு லெவலுக்கு நமக்கே தெரியும், ஓகே இது வந்து இது பரவாயில்ல, நம்ம கேர்ள் ஃப்ரெண்டுக்கு பண்ணலாம், இது நம்ம ஃப்ரெண்டுக்கு பண்ணலாம், இது நம்ம ஃபேமிலிக்கே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு கட்டத்தை நீங்கள் வச்சுக்கோங்க. உங்களோட சாக்ரிஃபைஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்கணுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஃபுல்லாக உங்கள் செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஃபுல்லாகவே அந்த இடத்துல முடிஞ்சு அப்படிங்கிறப்போ அந்த இடத்துல உங்களுக்கான வேல்யூ ஒன்றுமே இல்லை. நீங்கள் அந்த இடத்துல இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரிங்கிற மாதிரி ஆயிரும். ஸோ எந்த பர்சன்ஸ்ட்டு ஆகட்டும், எந்த பிளேஸ்லேயே ஆகட்டும், உங்கள் கம்பெனியில் ஆகட்டும், உங்கள் காலேஜில் ஆகட்டும், உங்கள் ஸ்கூல்,
எனிவேர். ஆனால் அந்த இடத்துல உங்களுக்கான ரெஸ்பெக்ட் இருந்தே ஆகணும். அதை ஃபஸ்ட்டு செல்ஃப் ரெஸ்பெக்ட்டுங்கிறது நம்மளால் உருவாகிற ஒரு விஷயம், அது நம்மளால தான் இழக்கவும் படுற விஷயம். ஸோ நீங்கள் தான் அந்த ஒவ்வொரு இடத்துலையும் எப்படி இருக்கணும். நீங்கள் ஒரு இடத்துலையும் மேசிவ் சக்ஸஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கான ரெஸ்பெக்ட் ஆட்டோமேட்டிக்காக வரப்போது. இன்னர் மைண்டில் நமக்கே தோணும், ஓகே நம்ம வந்து இவ்வளோ இது பண்ணியிருக்கோம், நம்ம வந்து இறங்கி போகணுங்கிற விஷயமும் கிடையாது. நான் கொஞ்சம் இப்படி தான், நான் வந்து கெத்தாக இருக்கேன், எனக்கான மேசிவ் எனக்கு சக்ஸஸ் எனக்கு தெரியும், என்னை பற்றி எனக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் உங்களுக்கே வந்துடும். அந்த ஸ்ட்ராங் மைண்ட் செட் இருக்கும்போது நீங்கள் யார்கிட்டையுமே செல்ஃப் ரெஸ்பெக்டை சாக்ரிஃபைஸ் பண்ண மாட்டீங்க. ஆனால் இதேவே ஒரு செல்ஃப் டவுட் இருந்துட்டு, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருந்துக்கிட்டு, அதுவான ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹாப்பினஸும் வராது. உங்ககிட்ட இருந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் எல்லாமே லாஸ் தான் ஆகும். அப்போது உங்ககிட்ட சுத்தமாக சொல்கிறேன், யூஆர் டவுன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும், டம்ப் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த சின்ன சின்ன விஷயந்தான். நீங்கள் வந்து சில விஷயங்களை வந்து எல்லாம் ஓகே, நீ தாண்டாப்பா, நீ தான் ஜெயிச்ச அப்படின்னு நீங்கள் விட்டு கொடுத்து போகிறது வேறு. ஆனால் நான் வந்து ஃபுல்லாக விளையாடிட்டேன், ஆனால் அவன் ஏதோ பேசிட்டான், அதுக்காக விட்டு கொடுத்து போகிறதுங்கிறது தப்பு. நீங்கள் உங்களோட கேமை நீங்கள் ஆடுங்க, ஆனால் அதே சமயம் அந்த கேம் வந்து ட்ரூவாக இருக்கணும், வேல்யூவாக இருக்கணும். யாருக்கிட்ட விளையாடுறீங்கிற ஒரு விஷயம் இருக்கணும். இல்லை நீங்கள் தோற்றா கூட பரவாயில்ல, ஆனால் அந்த தோற்கிறது செல்ஃப் ரெஸ்பெக்டோடு இழந்து தோக்குறீங்க அப்படின்னா யுவர் லைஃப் அந்த கேமை ரீஸ்டார்ட் பண்ணி திரும்பி விளையாடவே முடியாது. ஏன்னா உங்களுக்கான லைஃப் லைன் வந்து 2 தான் இருக்கும். சில டைம் வந்து அந்த 2 கூட இருக்காது. அதனால் கேர்ஃபுல்லாக விளையாடுங்க. உங்கள் லைஃப் லைன் வந்து எவ்வளோ நாளைக்கு இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியாது. ஸோ 2 லைஃப் லைன் தான். இப்போ நீங்கள் ஆடின லைஃப் லைன் முடிஞ்சிச்சு, இன்னொரு லைஃப் லைனை ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களோட கேமை நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். லைஃப்பை வாழ ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான். நான் இன்றைக்கி போய்ட்டு நாளைக்கு வரேன். ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக இருங்க, லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.